வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், ஜாஃபர் சாதிக் இருக்காரு பார்த்தீங்களா, அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு இப்போ உள்ளே இருக்காரு, சிறையில் இருக்காரு. ஜாமீன் கோரி கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. கோர்ட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த ஜாமீன் மீதான விசாரணையிலிருந்து விலகிறேன், இந்த கேஸிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. பாஜக என்ன சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்படின்னா, ஆளும் கட்சியுடைய அழுத்தம் ஏதாவது இருந்திருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கு அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. ஜாஃபர் சாதிக்கு இதுக்கு முன்பாக திமுகவில் இருந்தார், திமுகவுடைய அயலக அணி பிரிவுடைய பொறுப்பில் இருந்தார். போதைப் பொருள்களை கடத்தியதாக அவர் கைது செய்யப்பட்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். அப்போ முன்னாள் திமுக நிர்வாகி அவர். அப்போது திமுக சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. உடனே பாஜகவினர் இன்னும் மேலும் சில நியூஸ் கார்டை எடுத்து ஷேர் பண்ணி திமுக பார்த்து சில கேள்விகள் எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு 2023 5ஆம் தேதி 10ஆம் மாதம் 2023 அப்போ RS பாரதி அவர்களுக்கு எதிரான அவதூறு வழக்கு. இந்த வழக்கில் இருந்து திடீர்னு நீதிபதி சுந்தர் மோகன் அவர்கள் விலகினார். 2023 அக்டோபர் மாதம் நடந்துச்சு. அடுத்து இன்னொரு கேஸு என்னன்னா, அமைச்சர் ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்களே, அவங்க மீதான இடி வழக்கு. அந்த வழக்கு விசாரணையிலிருந்து இன்னொரு நீதிபதி விலகினார், SS சுந்தர் அப்படிங்கிற நீதிபதி. அதே 2023 11ஆம் மாதம் 15ஆம் தேதி திடீர்னு விலகிறாரு. அதே 2023 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை எந்த கோர்ட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸு. இந்த கேஸில் இருந்து நீதியரசர் சக்திவேல், சக்திவேல் அப்படிங்கிற நீதிபதி விலகினார். இப்போது ஜாஃபர் சாதிக்கு அவருடைய ஜாமீன் மனுவை விசாரிக்கக்கூடிய கேஸில் இருந்து நீதிபதி விலகியிருக்காரு. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இது மாதிரி திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதான அந்த வழக்கு விசாரணையிலிருந்து நீதிபதிகள் விலகியிருக்காங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய கேஸிலிருந்து ஒரு நீதிபதி விலகியிருக்காரு. ஸோ இதனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு, ஏதாவது நீதிபதிக்கு அழுத்தம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிளப்பியிருக்காரு அப்படின்னு பாஜக ஷேர் பண்ண. இப்போ பாஜக திமுக இவங்களுக்கு இடையே பெரிய டிபேட் நடக்குது. திமுக பாஜகவுடைய இந்த சந்தேகத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை திமுக கவர்மெண்ட் மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. என்ன விமர்சனம், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 385 மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக, பல மாதங்களாக அந்த இன்டர்நெட் கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, நெட் கனெக்ஷனுக்கான அந்த கட்டணம் அதை செலுத்தலை. அதனால் 385 மாவட்ட கல்வி அலுவலகத்துடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கட் செய்யப்பட்டிருக்கு. இதனால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு, ஆசிரியர்களுடைய சம்பள பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணியும் பாதிக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு உயர்ந்துருச்சு. இன்னைக்கு தமிழகத்துடைய கடன் சுமை 8.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக கடன் சுமை இருக்கக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்டில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அப்போது கடனையும் ஒரு பக்கத்து இவ்வளோ வாங்குறாங்க. ஆனால் இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட் கனெக்ஷனுக்கான அந்த கட்டணம் கூட இப்போ வரைக்கும் செலுத்தப்படலை. அப்போது நேரடி வரி வருவாய் இருக்குது. GSTயிலேருந்து தமிழகத்துடைய ஷேர் 70% ஷேர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. ஒரு பக்கத்து கடன் வேறு இவ்வளவு வாங்குறீங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் கனெக்ஷன் கூட பில்லை செட்டில் பண்ண முடியலை. எங்கே போகுது இந்த பணமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. திமுக தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. திமுகவுடைய ராஜீவ்காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தவறான தகவல், பொய்யான செய்திகளை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு ராஜீவ்காந்தி திமுகவை சேர்ந்தவர் அவர் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியாக்களில் பத்திரிகைகளில் வெளியான செய்தி தான் இது. ஒரு ஆங்கில பத்திரிகையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 4000 பள்ளிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4000 பள்ளிகளுக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஆங்கில மீடியாக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் பத்திரிகை தினமலரிலிருந்து தமிழ் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. அப்போது இதை தான் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது பெரிய பேசு பொருளாக இந்த டாபிக் மாறி இருக்குங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.